தினமும் 100 முதல் 150 சிக்சர்களை அடித்து பழகுகிறேன். முகுல் சௌத்ரி பேட்டி. இந்தியாவுக்கு கிடைத்த மற்றொரு பேட்டர். தோனி அடிக்கும் ஹெலிகாப்டர் ஷாட்டை தான் சிறுவயதிலிருந்தே ஆடப்பழகி வருவதை தெரிவித்த நேற்றைய லக்னோ சூப்பர் ஜெயண்டின் நாயகன் முகுல் சௌத்ரி தினமுமே தான் 100 முதல் 150 சிக்சர்கள் வரை அடித்து பயிற்சி எடுத்துக் கொள்வதாக கூறியுள்ளார். முகுல் சௌத்ரி 27 பந்துகளில் 54 ரன்களை விளாசினார். இதில் 7 அதிரடி சிக்சர்கள் அடங்கும். அப்போது பேசிய அவர், நான் அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டை என் சிறு வயது முதலே அடித்து பழகி வந்தேன். எனக்கு அந்த ஷாட் மிகவும் பிடிக்கும். அதுவும் தோனி அதனை ஃபினிஷ் செய்யும் விதமே அலாதி என கூறியுள்ளார். தோனி ஹெலிகாப்டர் ஷாட்டில் ஏர்கரையை சிக்சருக்கு அனுப்புவார். ஏர்கரையே சிக்சர் அடிக்கும்போது பவுலர் நிச்சயம் வித்தியாசமாக யோசிக்க வேண்டும். எனக்கு ஷாட்டில் பவர் அதிகம். மேலும் நான் தினமுமே 100 முதல் 150 சிக்சர்களை வரை அடித்து பழகுகிறேன். அது எனக்கு இயல்பாகவே வருகிறது. தொடர்ந்து சிக்சர்கள் அடிக்க பயிற்சி எடுக்கும்போது பேட் ஸ்பீட் அதிகரிக்கிறது என தெரிவித்துள்ளார். குறிப்பாக கடந்த 5 முதல் 6 மாதங்களாக அதிகம் சிக்சர்களை அடித்து பழகுகிறேன். அதனால்தான் இது என் ஆட்டத்தின் முக்கிய அங்கமாக உள்ளது என தெரிவித்துள்ளார். பயிற்சியாளர் ஜஸ்டின் லாங்கர் முகுல் சௌத்ரி பற்றி பேசும்போது, இந்தியாவின் அச்சமூட்டக்கூடிய நம்பர் 6 அல்லது 7 வீரர் முகுல் சௌத்ரியே. அவர் கண்களில் அது ஆற்றல் தெரிகிறது என தெரிவித்துள்ளார். இது பற்றி கேட்டபோது முகுல், அவரை போன்ற பெரிய பயிற்சியாளர் இப்படி கூறுகிறார் என்றால் அவர் என்னிடம் எதையோ வித்தியாசமாக கண்டுள்ளார் என்றே அர்த்தம் என தெரிவித்துள்ளார். முகுல் இறங்கும்போது 24 பந்துகளில் லக்னோ வெற்றிக்கு 54 ரன்கள் தேவை. 7 விக்கெட்டுகள் போய்விட்டது. டெயில் எண்டர்களே உள்ளனர். முதல் 5 பந்துகளில் 4 ரன்கள் என்று நிதானமாக தொடங்கினார். ஆனால் அடுத்த 22 பந்துகளில் 53 ரன்களை விளாசி கொல்கத்தாவை நிலைகுலைய செய்தார். இந்தியாவுக்கு மிடில் ஆர்டரில் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் கிடைத்துவிட்டார் என ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர்.